அனைவருக்கும் வணக்கம். சின்ன சின்ன பூக்கள் தமிழில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா? ஒரு சின்ன குட்டி கதை தான், வேற ஒன்றும் இல்லைங்க. அதாவது பழைய காலத்து குருகுல கல்வி இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி குருகுல கல்வியில் ஒரு ஆசிரமம் இருக்குது. அந்த ஆசிரமத்தில் குரு உட்காந்துருக்காரு, சீடர்கள்லாம் முன்னாடி உட்காந்துருக்காங்க. அந்த சீடர்களுக்கு குரு போதனை, அதாவது பாடம் நடத்திட்டுருக்காரு. என்ன அப்படின்னாக்கா, நாம் எப்போவும் மனிதராக பிறந்த நாமெல்லாம் மற்றவங்களுக்கெல்லாம் நன்மை செய்யணும். அப்போ நாம் ஏதாச்சும் நம்மளை யாரும் பார்க்கலையே அப்படின்னு நினச்சிட்டு ஏதாச்சும் தீமைகள் செய்யக்கூடாது. ஏன்னா கடவுள் வந்து தூணிலே இருக்காரு, துரும்புலே இருக்காரு, அவர் எல்லா இடத்துலையும் நம்மளை பார்த்துட்டு தான் இருக்காரு. அதனால் எல்லாருக்கும் நம்மளால் என்ன முடியுதோ முடிஞ்ச அளவு நன்மை தான் செய்யணும், யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது அப்படின்னு அந்த குரு வந்து சீடர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்பொழுது ஒரு சீடன் என்ன பண்ணுறான், எழுந்திரிச்சு வந்து, கடவுள் தூணிலும் இருக்காரு துரும்புலும் இருக்காருன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ நம்ம இருக்கிற இடத்துலையே கடவுளை கும்பிட்டுக்கலாம்ல, எதுக்காக கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த சீடன் கேட்குறான். நீ கேட்குறது சரிதான்ப்பா, ஏன் கோயிலுக்கு போகணுன்னு சொல்லி கேட்குறியா? சொல்கிறேன், பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னவர், சரி எனக்கு இப்போ ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி கொண்டு வரியா அப்படின்னு கேட்குறாரு. சரிங்க சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடன் என்ன பண்ணுறான், தண்ணி எடுக்க போகிறான். போனாக்கா போயிட்டு திரும்ப வரான். ஆனால் போகும்பொழுது அவன் என்ன நினச்சிட்டு போகிறான், குருவுக்கு நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் தெரியலையாட்டிருக்கு, அதனால தான் தண்ணி கேட்குறாரு அப்படின்னு நினச்சிட்டு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டே போகிறான். போயிட்டு செம்பில் தண்ணி கொண்டு வரான். வரும்போது, நான் என்னப்பா தண்ணி கேட்டேன், என்னப்பா தண்ணி கொண்டு வரலையா அப்படின்னு சொல்லி குரு கேட்குறாரு. சீடர், இந்தாங்க சாமி கொண்டு வந்திருக்கேன், செம்பில் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு. தண்ணி கேட்டால் செம்பு கொண்டு வர அப்படின்னு கேட்குறாரு. செம்பில் தான் சுவாமி தண்ணி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த குரு இடத்துல யார் சொல்கிறா, அந்த சீடன் சொல்கிறான். இப்போ தெரியுதுல்ல, தண்ணி கேட்டாக்கா தண்ணி எந்த கொண்டு வந்திருக்க, செம்பில் கொண்டு வந்திருக்க, அப்போ தண்ணி கொண்டு வரணும்னா செம்பு வேணும் இல்லையா? அது மாதிரி நமக்கு கடவுளோட அருள் வேணும்னாக்க கோயிலுக்கு போகணும். அப்படி தான் இப்போ எப்படி தண்ணிக்கு செம்பு தேவையோ அதுபோல் கடவுள் அருள் வேணும்னா நம்ம கோயிலுக்கு போகணும். அவர் எல்லா இடத்துல இருந்தாலும் கூட நமக்கு போய் நாம் வழிபடுறதுக்குன்னு ஒரு உரிய இடம் இருக்குது, அதுதான் கோயில். அதனால தான் நாம் எல்லாம் கோயிலுக்கு போகிறோம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று இல்லையா? அதனால் நாம் கோயிலுக்கு போகணும். புரியுதா? இப்போ நன்றி, வணக்கம்.